Hi viewers, last video la JEE Advanced na enna, அதனோட eligibility, exam centers, date, fee போன்ற விஷயங்களை பார்த்தோம். இந்த part 2 வீடியோல JEE Advanced பேப்பர்ல எழுதணுமா இல்ல கம்ப்யூட்டர்ல அட்டெண்ட் பண்ணணுமா, பேப்பர் 1 பேப்பர் 2 னா என்ன, அவற்றில் எப்படிப்பட்ட கேள்விகள் கேட்பாங்க, எத்தனை क्वेश्चंस, மார்க்ஸ் எவ்வளவு, நெகட்டிவ் மார்க்கிங் இருக்கா, ரேங்க் லிஸ்ட்டை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவாங்க, சிலபஸ் என்ன, மார்க் டெஸ்ட் போன்ற விவரங்களை விளக்கமாக பார்க்கலாம். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. மோட் ஆஃப் எக்ஸாமினேஷன். பேப்பர் 1 எக்ஸாம் ஃபோர்நூன் செஷன்லையும் பேப்பர் 2 எக்ஸாம் ஆஃப்டர்நூன் செஷன்லையும் சேம் டேவே நடக்கும். ரெண்டு பேப்பர்ஸுமே 3 hours எக்ஸாம் தான். ரெண்டு பேப்பர்ஸ்லையும் எக்ஸாம் எழுத நீங்கள் படிக்க வேண்டிய சப்ஜெக்ட் அதே ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் மேக்ஸ் தான். என்ன ஜேஇ மெயினுக்கு படித்ததை விட கொஞ்சம் அதிகமாக படிக்க வேண்டியிருக்கும். மற்றபடி பேப்பர் 1க்கும் பேப்பர் 2க்கும் சிலபஸ் அண்ட் டிஃபிகல்ட்டி வைஸ் ஒரு டிஃபரன்ஸும் இல்லை. எக்ஸாம் பேட்டர்னில் மட்டும் ஸ்லைட் டிஃபரன்சஸ் இருக்குது. ஜேஇஇ அட்வான்ஸ்ட் எக்ஸாமை கம்ப்யூட்டரில் தான் அட்டன் பண்ண போகிறீங்க. எந்த மொழியில் கொஷின் பேப்பர் இருக்கும்? ஜேஇஇ மெயினில் நிறைய லாங்குவேஜஸில் கொஷின்ஸ் அவைலபிளாக இருக்கும். ஆனால் இங்கே இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தின்னு ரெண்டே ஆப்ஷன் தான் இருக்குது. எக்ஸாம் நடக்கும்போது உங்களுக்கு வேண்டிய மொழியை செலக்ட் பண்ணிக்கலாம். சரி, எந்த பேட்டர்னில் கொஷின் பேப்பர் செட் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். ஜேஇஇ அட்வான்ஸ்டு பொறுத்தவரை ஒரு ஃபிக்ஸடான பேட்டர்னில் அவங்க கொஷின்ஸை செட் பண்ணுறதே கிடையாது. பேட்டர்ன் ஒவ்வொரு வருஷமும் ஸ்லைட்டாக மாறிட்டே தான் இருக்கும். ஆனால் கொஷின்ஸை பற்றி ஒரு ஐடியாவும் இல்லாமல் அட்டன் பண்ணுறது நல்லதில்லை. அதனால் நான் லாஸ்ட் இயர் 2024 கொஷின் பேப்பரை அனலைஸ் பண்ணி கொஷின் பேப்பர் எப்படி இருக்குன்னு சொல்ல போகிறேன். முதல்ல எத்தனை கொஸ்டின்ஸ் அண்ட் மார்க்ஸ்னு பார்ப்போம். பேப்பர் 1ல பிசிக்ஸ்ல 17 கொஸ்டின்ஸ், அதற்கு 60 மார்க்ஸ். அது போலவே கெமிஸ்ட்ரி அண்ட் மேக்ஸ்லையும் 17 கொஸ்டின்ஸ் அண்ட் 60 மார்க்ஸ் தான். டோட்டலா 51 கொஸ்டின்ஸ் அண்ட் 180 மார்க்ஸ். எக்ஸாக்டா பேப்பர் 2லையும் இதே மாதிரி தான் கேட்பாங்க. ஸோ ரெண்டு பேப்பர்ஸ்லையும் சேர்த்து 102 கொஸ்டின்ஸ்க்கு 360 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்தது எந்த டைப்ல கொஸ்டின்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2 ரெண்டுலையும் பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ்னு 3 சப்ஜெக்ட்ஸ்லையும் செக்ஷன் 1, செக்ஷன் 2, செக்ஷன் 3 அண்ட் செக்ஷன் 4னு 4 செக்ஷன்ஸ் இருக்கும். செக்ஷன் 1ல ரெண்டு பேப்பர்ஸ்லையும் எம்சிக்யூ டைப்பில் கொஷின்ஸ் கேட்பாங்க. செக்ஷன் 2ல ரெண்டு பேப்பர்ஸ்லையும் எம்எஸ்கியூ டைப்பில் கொஷின்ஸ் கேட்பாங்க. செக்ஷன் 3ல ரெண்டு பேப்பர்ஸ்லையும் என்என்ஐ டைப்பில் கொஷின்ஸ் கேட்பாங்க. செக்ஷன் 4ல பேப்பர் 1ல எம்எல்டி டைப் கொஷின்ஸும் பேப்பர் 2ல பிஎன்வி டைப் கொஷின்ஸும் கேட்பாங்க. அதனது எம்சிக்யூ, எம்எஸ்கியூ, என்என்ஐ, எம்எல்டி அண்ட் பிஎன்வின்னு கேட்குறீங்களா? வாங்க கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். முதல்ல செக்ஷன் 1. பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2 ரெண்டுலையுமே செக்ஷன் 1க்கு 12 மார்க்ஸ். ரெண்டுலையுமே இந்த செக்ஷனில் 4 கொஷின்ஸ் தான் கேட்பாங்க. ஒவ்வொரு கேள்விக்கும் 4 ஆப்ஷன்ஸ் கொடுப்பாங்க. அதில் ஏதாவது ஒன்று தான் கரெக்ட் ஆன்சர். இந்த டைப் கேள்வி தான் மல்டிபிள் சாய்ஸ் கொஷின், தட் இஸ் எம்சிக்யூன்னு சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு இந்த கொஸ்டினை பாருங்க. இது மேக்ஸ்ல இருந்து கேட்கப்பட்ட ஒரு மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின். கொடுக்கப்பட்ட 4 சாய்ஸஸ்ல ஏதாவது ஒன்று தான் கரெக்ட் ஆன்சர். இந்த டைப் கேள்விக்கு நீங்க சரியான ஆப்ஷனை சூஸ் பண்ணா ஃபுல் மார்க்ஸ், தட் இஸ் +3 மார்க்ஸ். தப்பான ஆப்ஷனை சூஸ் பண்ணா நெகட்டிவ் மார்க்ஸ் உண்டு, தட் இஸ் -1 மார்க். இந்த கேள்வியை அட்டன் பண்ணலனா மார்க் எதுவும் கிடையாது, தட் இஸ் 0 மார்க். அடுத்தது செக்ஷன் 2. பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2 ரெண்டுலையுமே செக்ஷன் 2க்கு 12 மார்க்ஸ். ரெண்டுலையுமே இந்த செக்ஷனில் 3 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஒவ்வொரு கேள்விக்கும் 4 ஆப்ஷன்ஸ் உண்டு. ஆனால் இங்கே சரியான ஆன்சர் ஒரு ஆப்ஷனோ அல்லது அதற்கு மேற்பட்டதாகவோ இருக்கலாம். அதனால் எத்தனை ஆப்ஷன்ஸ் கரெக்டோ அத்தனையும் இங்கே செலக்ட் பண்ணணும். இந்த டைப் கேள்வியை தான் மல்டிபிள் செலக்ட் கொஷின், தட் இஸ் எம்எஸ்கியூன்னு சொல்லுவாங்க. அதற்கு உதாரணமாக ஒரு கொஷினை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இது ஃபிசிக்ஸில் இருந்து கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. கொடுக்கப்பட்ட ஆப்ஷன்ஸில் 1, 2, 3ன்னு 4 ஆப்ஷன்ஸ் கூட கரெக்டாக இருக்கலாம். இப்போ இதனுடைய மார்க்கிங் ஸ்கீமே பார்க்கலாம். எல்லா கரெக்ட் ஆப்ஷன்ஸையும் சூஸ் பண்ணால் ஃபுல் மார்க்ஸ், தட் இஸ் 4 மார்க்ஸ். சப்போஸ் 4 ஆப்ஷன்ஸும் கரெக்ட், ஆனால் நீங்கள் 3 மட்டுமே சூஸ் பண்ணால் +3 மார்க்ஸ். 3 அல்லது 4 ஆப்ஷன்ஸ் கரெக்டாக இருந்து நீங்கள் 2 கரெக்ட் ஆப்ஷன்ஸை மட்டும் சூஸ் பண்ணால் +2 மார்க்ஸ். 2 அல்லது அதற்கு மேற்பட்ட ஆப்ஷன்ஸ் கரெக்டாக இருந்து நீங்கள் ஒரே ஒரு கரெக்ட் ஆப்ஷன்ஸை மட்டும் சூஸ் பண்ணால் +1 மார்க். கொஷினே அட்டன் பண்ணலன்னா 0 மார்க். இப்போ சொன்னது தவிர வேறு எந்த காம்பினேஷன்ஸில் நீங்கள் சூஸ் பண்ணாலும் -2 மார்க். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கேள்வியில் ஏ, பி அண்ட் டின்னு 3 ஆப்ஷனும் கரெக்ட் ஆன்சர்ஸ். அப்போ ஆப்ஷன் ஏ, பி அண்ட் டியை மட்டும் சூஸ் பண்ணால் +4 மார்க்ஸ். ஆப்ஷன் ஏ அண்ட் பியை மட்டும் சூஸ் பண்ணால் +2 மார்க்ஸ். ஆப்ஷன் ஏ அண்ட் டியை மட்டும் சூஸ் பண்ணால் +2 மார்க்ஸ். ஆப்ஷன் பி அண்ட் டியை சூஸ் பண்ணால் +2 மார்க்ஸ். ஆப்ஷன் ஏயை மட்டும் சூஸ் பண்ணால்
plus 1 mark. ஆப்ஷன் B மட்டும் சூஸ் பண்ணா plus 1 mark. ஆப்ஷன் D மட்டும் சூஸ் பண்ணா plus 1 mark. கொஸ்டினே அட்டெண்ட் பண்ணலனா 0 mark. வேற எந்த காம்பினேஷன்ல ஆப்ஷனை சூஸ் பண்ணாலும் -2 mark. அடுத்தது செக்ஷன் 3. பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2 ரெண்டுலயுமே செக்ஷன் 3க்கு 24 மார்க்ஸ். ரெண்டுலயுமே இந்த செக்ஷன்ல 6 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. கேள்விகள் fill in the blanks மாடல்ல இருக்கும். அதாவது ஆன்சருக்காக எந்த ஆப்ஷனும் கொடுக்க மாட்டாங்க. ஆன்சரை நீங்க தான் டைப் பண்ணணும். ஆன்சர் ஒரு நான் நெகட்டிவ் இன்டிஜரா தான் இருக்கும். அதாவது 0 அல்லது அதற்கு மேற்பட்ட ஒரு நம்பரா, அதுவும் ஹோல் நம்பரா தான் இருக்கும். இது போன்ற கேள்வியை தான் நான் நெகட்டிவ் இன்டிஜர், தட் இஸ் NNIன்னு சொல்றாங்க. ஒவ்வொரு கேள்விக்கும் சரியான விடையை, அதுவும் இன்டீஜர் நம்பரை டைப் பண்ணுறதுக்கு ஸ்க்ரீனில் வர வெர்ச்சுவல் நியூமரிக் கீபேடை பயன்படுத்திக்கலாம். சரியான இடத்துல டைப் பண்ண மவுஸை யூஸ் பண்ணிக்கலாம். இது கெமிஸ்ட்ரியிலிருந்து கேட்கப்பட்ட ஒரு NNI டைப் கேள்வி. இதற்கான சரியான விடையை என்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபுல் மார்க்ஸ் கிடைக்கும், அதாவது +4 மார்க்ஸ். இதுக்கு முன்னால் பார்த்த MCQ அண்ட் MSQ மாதிரி இங்கே நெகட்டிவ் மார்க்ஸ் கிடையாது. ஆன்சர் தப்பாக இருந்தாலோ அல்லது கொஷினே அட்டன் பண்ணலனாவோ மார்க்ஸ் எதுவும் குறைக்க மாட்டாங்க. 0 மார்க்ஸ் தான். கடைசியா செக்ஷன் 4. இதுல பேப்பர் 1 அண்ட் 2ல டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் பேப்பர் 1 பார்ப்போம். பேப்பர் 1ல செக்ஷன் 4க்கு 12 மார்க்ஸ். இந்த செக்ஷன்ல 4 மேட்சிங் லிஸ்ட் செட்ஸ் இருக்கும். ஒவ்வொரு செட்லையும் ஒரு MCQ, தட் இஸ் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் இருக்கும். தவிர லிஸ்ட் 1 லிஸ்ட் 2னு 2 லிஸ்ட் இருக்கும். லிஸ்ட் 1ல PQRSனு 4 என்ட்ரிஸும், லிஸ்ட் 2ல 1 2 3 4 அண்ட் 5னு 5 என்ட்ரிஸும் இருக்கும். இப்போ லிஸ்ட் 1ல இருக்கிற என்ட்ரிஸை லிஸ்ட் 2ல இருக்கிற என்ட்ரிஸ் கூட மேட்ச் பண்ணணும். இதுக்கு பேர் தான் மேட்சிங் லிஸ்ட் பேஸ்ட் MCQ டைப்புன்ற MLT. உதாரணத்துக்கு இந்த கொஸ்டினை பாருங்க. இது மேக்ஸ்ல இருந்து கேட்கப்பட்டிருக்கிற ஒரு MLT கொஸ்டின். இந்த கொஸ்டின்ல 2 லிஸ்ட் இருக்கு. இதை மேட்ச் பண்ணி ஆன்சர்ஸை டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ல ஒரு MCQ கொஸ்டினா கீழே கொடுத்துருக்காங்க. சரியான மேட்சிங் லிஸ்ட் இருக்கிற ஆப்ஷனை நீங்க செலக்ட் பண்ணா உங்களுக்கு ஃபுல் மார்க்ஸ், தட் இஸ் +3 மார்க்ஸ். கொஸ்டினை அட்டன் பண்ணலனா 0 மார்க்ஸ். தப்பாச்சுன்னா -1 மார்க். அடுத்தது பேப்பர் 2. இதுல செக்ஷன் 4க்கு 12 மார்க்ஸ். இந்த செக்ஷன்ல 2 பேராகிராஃப்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கும். ஒரு பேராகிராஃப்ல இருந்து 2 கொஸ்டின், 2 பேராகிராஃபுக்கு 4 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஆப்ஷன்ஸ் கிடையாது. ஆன்சரை நீங்க தான் டைப் பண்ணணும். ஆன்சர் ஒரு நியூமரிக்கல் வேல்யூவா இருக்கும். இட் மீன்ஸ் அது ஒரு பாசிட்டிவ் அல்லது நெகட்டிவ் நம்பரா கூட இருக்கலாம். இன்டீஜர் அல்லது டெசிமல்னு எப்படி வேணும்னாலும் இருக்கலாம். ஆன்சரை டைப் பண்ண வெர்ச்சுவல் நியூமரிக் கீபேட் அண்ட் மவுஸை பயன்படுத்திக்கலாம். இந்த டைப் கொஸ்டினை பேராகிராஃப் பேஸ்ட் நியூமரிக்கல் வேல்யூ, தட் இஸ் PNVன்னு சொல்றாங்க. உதாரணத்துக்கு பிசிக்ஸ்ல இருந்து கேட்கப்பட்ட இந்த PNVயை பாருங்க. ஒரு பேராகிராஃபை கொடுத்து அதில் இருந்து 2 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. அந்த பேராகிராஃபை படித்து புரிஞ்சுக்கிட்டு பின் கேட்கப்பட்ட 2 கேள்விகளுக்கு பதிலளிக்கணும். ரிமெம்பர், ஆன்சர் மஸ்ட் பி அ நியூமரிக்கல் வேல்யூ. ஆன்சர் கரெக்டாக இருந்தால் +3 மார்க்ஸ். தப்பாக இருந்தாலோ கேள்வியை அட்டன் செய்யலனாவோ 0 மார்க்ஸ், தட் இஸ் நெகட்டிவ் மார்க்ஸ் கிடையாது. இப்போ மார்க்கிங் ஸ்கீமோட சம்மரியை பார்ப்போம். மேக்ஸில் 17 கொஸ்டின்ஸ், 4 செக்ஷன்ஸ். செக்ஷன் 1ல் 4 MCQs. ஆன்சர் சரியாக இருந்தால் 3 மார்க், தப்பாக இருந்தால் -1 மார்க். டோட்டலாக 12 மார்க்ஸ். செக்ஷன் 2ல் 3 MSQs. சரியான ஆன்சருக்கு 4 மார்க்ஸ். ஆன்சர் பார்ஷியலாக கரெக்டாக இருந்தால் சரியான ஆப்ஷனோட எண்ணிக்கையை பொறுத்து 3 2 1ன்னு மார்க்ஸ் கிடைக்கும். தவறான விடைக்கு -1 மார்க். டோட்டலாக 12 மார்க்ஸ். செக்ஷன் 3ல 6 NNIs, 4 மார்க்ஸ் கொடுக்கப்படும். தப்பா இருந்தா நெகட்டிவ் மார்க்ஸ் கிடையாது. டோட்டலாக 24 மார்க்ஸ். செக்ஷன் 4ல பேப்பர் 1ல் 4 MLS டைப் கொஸ்டினும், பேப்பர் 2ல் 4 PNV டைப் கொஸ்டினும் கேட்பாங்க. MLS டைப் கொஸ்டினுக்கு ஆன்சர் சரியா இருந்தா 3 மார்க்ஸ், தப்பா இருந்தா -1 மார்க். PNV டைப் கொஸ்டினுக்கு 3 மார்க்ஸ், நோ நெகட்டிவ் மார்க். டோட்டலா 12 மார்க்ஸ். மேக்ஸ்ல இருக்கிற 4 செக்ஷனும் சேர்த்து மொத்தமா 60 மார்க்ஸ். இதே பேட்டர்ன் தான் பிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரிக்கும். சப்ஜெக்ட்டுக்கு 60ன்னு 3 சப்ஜெக்ட்டுக்கு, அதாவது ஒரு பேப்பருக்கு 180 மார்க்ஸ். முக்கியமான விஷயம், இதே பேட்டர்ன் தான் 2025 கொஸ்டினில் கேட்பாங்கன்னு சொல்ல முடியாது. நம்பர் ஆஃப் செக்ஷன்ஸ் கூடலாம் அல்லது குறையலாம். நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் கூடலாம் அல்லது குறையலாம். டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் மாறலாம். நெகட்டிவ் மார்க்கிங் புதுசாக ஆட் பண்ணலாம் அல்லது ஏற்கனவே இருந்தால் ரிமூவ் பண்ணலாம். ஆனால் ஒரு பேப்பருக்கு 180 மார்க்ஸ்னு 2 பேப்பருக்கு 360 மார்க்ஸ். இது மட்டும் மாறாது. எக்ஸாம் முடிஞ்சு மார்க்ஸ் வருது. இப்போ உங்கள் மார்க்ஸுக்கு எப்படி ரேங்க் கொடுப்பாங்கன்னு பார்ப்போம்.
பேப்பர் 1 பேப்பர் 2ன்னு 2 பேப்பர்ஸையும் எழுதுறவங்களுக்கு தான் ரேங்க் கொடுப்பாங்க. 2 பேப்பர்ஸ்லையும் 3 சப்ஜெக்ட்ஸ் இருக்கு. முதல்ல இண்டிவிஜுவல் சப்ஜெக்ட்ஸ் மார்க்ஸை எப்படி கால்குலேட் பண்றதுன்னு பார்ப்போம். பேப்பர் 1ல இருக்கிற பிசிக்ஸ் மார்க்கையும் பேப்பர் 2ல இருக்கிற பிசிக்ஸ் மார்க்கையும் கூட்டினா பிசிக்ஸோட டோட்டல் மார்க்ஸ் கிடைச்சிரும். அதுபோல 2 பேப்பர்ஸ்லையும் கெமிஸ்ட்ரியோட மார்க்ஸை கூட்டினா கெமிஸ்ட்ரியோட டோட்டல் மார்க்ஸ் கிடைக்கும். மேக்ஸுக்கும் இதே போல கால்குலேட் பண்ணிக்கணும். இப்போ பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ்னு 3 சப்ஜெக்ட் மார்க்ஸையும் கூட்டினா உங்களுக்கு உங்களுடைய டோட்டல் அக்ரிகேட் மார்க்ஸ் கிடைக்கும். இதெல்லாம் நீங்கள் செய்ய போகிறதில்ல, ஜேஇஇ கமிட்டியே இந்த மார்க்ஸை ரெடி பண்ணிடும். இந்த அக்ரிகேட் மார்க்ஸை வச்சு தான் ரேங்க் லிஸ்ட்டையே அறிவிப்பாங்க. இது எதுக்கு சார் இவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு? 2 பேப்பர்ஸையும் சேர்த்து 360 மார்க்ஸ், அதுக்கு எவ்வளவு எடுக்கிறோமோ அதுதானே நம்மளோட அக்ரிகேட் மார்க்ஸ். நாம் எதுக்கு இண்டிவிஜுவல் சப்ஜெக்ட்ஸோட அக்ரிகேட் மார்க்ஸை கால்குலேட் பண்ணணும்னு கேட்குறீங்களா? நீங்கள் சொல்கிறது கரெக்ட் தான். நீங்கள் சொல்கிற விதத்தில் கால்குலேட் பண்ணால் நமக்கு 2 பேப்பர்ஸோட டோட்டல் அக்ரிகேட் மார்க்ஸ் கிடைக்கும். இதை வச்சு ரேங்க் லிஸ்ட்டை கிரியேட் பண்ணலாம். ஆனால் சம்டைம்ஸ் 2 கேண்டிடேட்ஸோட அக்ரிகேட் மார்க்ஸ் டை ஆகலாம். அந்த டையை ஓவர் கம் பண்ண இண்டிவிஜுவல் சப்ஜெக்டோட அக்ரிகேட் மார்க்ஸை பார்ப்பாங்க. அதனால் டோட்டல் அக்ரிகேட் மார்க்ஸும் வேணும், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ்னு இண்டிவிஜுவல் சப்ஜெக்டோட அக்ரிகேட் மார்க்ஸும் வேணும். ஜேஇஇ அட்வான்ஸ்டை எழுதுறவங்களுக்கு ரேங்க் லிஸ்ட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். ரேங்க் லிஸ்ட் ரெடி பண்ணுறதுக்கான ஃபர்ஸ்ட் கிரைட்டீரியாவே ஹையர் பாசிட்டிவ் அக்ரிகேட் மார்க்ஸ் தான். அக்ரிகேட் மார்க்ஸ் சில பேருக்கு நெகட்டிவ்ல வரலாம், அவங்கள கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கு ரேங்க் வராது. பாசிட்டிவ் மார்க்ஸில் யார் மார்க் அதிகமோ அவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் ரேங்க். அடுத்து வரவங்களுக்கு செகண்ட் ரேங்க், தேர்ட் ரேங்க், ஃபோர்த் ரேங்க்னு கடைசி வரை ரேங்க்ஸ் அசைன் பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு நாம 2 கேண்டிடேட்ஸை எடுத்துப்போம். முதல் கேண்டிடேட்டோட அக்ரிகேட் மார்க்ஸ் 287, ரெண்டாவது கேண்டிடேட்டோட அக்ரிகேட் மார்க்ஸ் 291. இதில் அதிக மார்க் எடுத்த ரெண்டாவது கேண்டிடேட்க்கு ஃபர்ஸ்ட் ரேங்க்கும் முதல் கேண்டிடேட்க்கு அடுத்த ரேங்க்கும் கொடுப்பாங்க. சப்போஸ் 2 பேரும் சேம் மார்க், தட் இஸ் 287 மார்க் எடுத்துடுறாங்க. அதனால் அவங்க ரேங்க் டை ஆகிடும். இந்த டையை கேன்சல் பண்ணுறதுக்காக கிரைட்டீரியா 2வை பயன்படுத்துவாங்க. அதாவது 2 பேரோட அக்ரிகேட் மேக்ஸ் மார்க்ஸை பார்ப்பாங்க. இங்கே கேண்டிடேட் 1 91 மார்க்ஸும் கேண்டிடேட் 2 87 மார்க்ஸும் மேக்ஸில் எடுத்திருக்காங்க. ஸோ கேண்டிடேட் 1க்கு ஃபர்ஸ்ட் ரேங்க்கும் கேண்டிடேட் 2க்கு நெக்ஸ்ட் ரேங்க்கும் அசைன் பண்ணுவாங்க. சப்போஸ் இங்கேயும் 2 பேரோட மேக்ஸ் அக்ரிகேட் மார்க்ஸ் சேமா, தட் இஸ் 87ன்னு வந்துட்டா எகைன் அவங்களோட ரேங்க் டை ஆகிடும். இந்த டையை கேன்சல் பண்ணுறதுக்காக கிரைட்டீரியா 3யை பயன்படுத்துவாங்க. அதாவது 2 பேரோட ஃபிசிக்ஸ் அக்ரிகேட் மார்க்கை கம்பேர் பண்ணுவாங்க. இங்கே கேண்டிடேட் 1 82 மார்க்ஸும் கேண்டிடேட் 2 85 மார்க்ஸும் ஃபிசிக்ஸில் எடுத்திருக்காங்க. அப்போ அதிக மார்க் வாங்கின கேண்டிடேட் 2க்கு ஃபர்ஸ்ட் ரேங்க்கும் கேண்டிடேட் 1க்கு நெக்ஸ்ட் ரேங்க்கும் கொடுப்பாங்க. ஒருவேளை இங்கேயும் 2 பேரோட ஃபிசிக்ஸ் அக்ரிகேட் மார்க் சேமாக வந்துட்டா எகைன் அவங்களோட ரேங்க் டை ஆகிடும். ஆனால் இதுக்கு மேலே டையை கேன்சல் பண்ண மாட்டாங்க. 2 பேருக்கும் ஒரே ரேங்க் கொடுத்துருவாங்க. ஓகே சார், எப்படியோ 2 பேப்பர்ஸையும் எழுதிட்டா போதும், நம்ம பேரும் ரேங்க் லிஸ்ட்டில் வந்துடும்னு யோசிக்கிறீங்களா? அதுதான் இல்லை, அதுக்கும் சில கண்டிஷன்ஸ் இருக்குது. அதாவது ரேங்கை கேட்டகரி வைஸ் தான் வெளியிடுவாங்க. இதில் எல்லோரும் போட்டியிடும் ஓப்பன் கேட்டகரியில் வரவங்களோட ரேங்க் லிஸ்ட்டை சிஆர்எல், அதாவது காமன் ரேங்க் லிஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க. இந்த சிஆர்எல்ல உங்கள் பேர் வரணும்னா ஜேஇஇ அட்வான்ஸில் நீங்கள் எழுதின ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ்னு ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையும் மினிமம் 10% மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்கணும். அதாவது 120 மார்க்ஸ்க்கு 10%னா ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் மினிமம் 12 மார்க்ஸ் எடுத்தாகணும். அட் தி சேம் டைம் மினிமம் பர்சன்டேஜ் ஆஃப் அக்ரிகேட் மார்க்ஸ் 35% எடுத்திருக்கணும். அதாவது 360 மார்க்ஸ்க்கு 35%னா பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2 சேர்த்து டோட்டல் மார்க்ஸ் மினிமம் 126ஆவது இருக்கணும். அப்போ தான் சிஆர்எல்ல உங்கள் பேர் வரும். அதே போல் உங்கள் பேர் ஜென்ரல் இடபிள்யூஎஸ் லிஸ்ட்லையோ அல்லது ஓபிசி என்சிஎல் லிஸ்ட்லையோ வரணும்னா ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையும் மினிமம் 9% மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணணும். அதே சமயம் மினிமம் பர்சன்டேஜ் ஆஃப் அக்ரிகேட் மார்க்ஸ் 31.5% வாங்கணும். இது போல் மற்ற கேட்டகரிஸ்க்கும் மினிமம் பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸை கொடுத்துருக்குறேன். வீடியோவை பாஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த மினிமம் பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸை தேவைப்பட்டால் குறைச்சிப்பாங்க. குறைச்ச அப்புறம் அதை பேஸ் பண்ணி ரேங்க் லிஸ்ட்டை வெளியிடுவாங்க. அடுத்தது சிலபஸ். ஜேஇஇ அட்வான்ஸுக்கு தனியாக சிலபஸ் வெளியிட்டிருக்காங்க. இதை பார்க்க ஜேஇஇ அட்வான்ஸோட வெப்சைட்டுக்கு போய் எக்ஸாமினேஷன் டேபை கிளிக் பண்ணால் அங்கே சிலபஸ்ன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள், சிலபஸ் ஓப்பன் ஆகும். கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ், மேத்தமெட்டிக்ஸ்னு ஜேஇஇ அட்வான்ஸுக்கு தேவையான 3 சப்ஜெக்ட் சிலபஸையும் கொடுத்துருக்காங்க. பிஆர் அப்ளிகன்ஸுக்கு
அதே எக்ஸாமினேஷன் டேப்ல ஏஏடி சிலபஸை கிளிக் பண்ணால் அவங்க ஜேஇஇ அட்வான்ஸை முடிச்சுட்டு எழுத வேண்டிய ஆர்கிடெக்சர் ஆப்டிடியூட் டெஸ்ட்டுன்ற ஏஏடிக்கு தேவையான சிலபஸ் ஓப்பன் ஆகும். அதை தவிர ஆர்ச்சிவ் டேப்ல கொஷின் பேப்பர்ஸை கிளிக் பண்ணால் ஜேஇஇ அட்வான்ஸோட ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ் 2007 2024 வரைக்கும் இருக்குது. டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அந்த பேஜை அப்படியே ஸ்க்ரால் டவுன் பண்ணிங்கன்னா ஏஏடி எக்ஸாமுடைய கொஷின் பேப்பர்ஸும் கொடுத்துருக்காங்க. ஜேஇஇ அட்வான்ஸுக்காக ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக வெப்சைட்லேயே ரிசோர்ஸ் டேப்பில் மார்க் டெஸ்ட் கொடுத்துருக்கிறதா இன்ஃபர்மேஷன் ப்ரௌசரில் சொல்லியிருக்காங்க. ஆனால் இது வரைக்கும் அப்லோட் பண்ணலை. அப்லோட் பண்ணப்புறம் நீங்கள் அவற்றை அட்டன் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். இந்த எக்ஸாம் பற்றின அனைத்து விவரங்களும் இன்ஃபர்மேஷன் ப்ரௌசரில் அவைலபிளாக இருக்குது. அதை நீங்கள் வெப்சைட்டில் டவுன்லோட் டேப்பில் இருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. ஜேஇஇ அட்வான்ஸ் பற்றி மேக்ஸிமம் டீடைல்ஸ் புரியுற மாதிரி சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதை லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.